Hello guys, welcome to today's episode. Welcome to Slack Squad. Hi Prachu, hi Hello. Madhu. வணக்~ Hi, வணக்கம் Prakash. வணக்கம் Hi, Preeti, bro. Hi. So finally Sunday matches are முடிய போகுது. So today we are going to do a Yes. post-match review of the afternoon match that was CSK versus GT. Um, I don't know. We expected more from CSK, but GT மாதிரி team கூட இந்த மாதிரி Hmm. ஒரு performance expect பண்ணல. So your initial thoughts is. நான் பிரஜர்ட்ட சொல்லணும். பிரஜர், how do you feel, பிரஜர்? லைக் பிருத்வி ப்ரோ சொன்ன மாதிரி லைக் அவங்க சென்னை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஆடல. ஸோ ஈவன் ஆக்சுவலி பேட்டிங்ல தான் அவங்க வந்து தோத்தாங்கன்னே சொல்லலாம். அண்ட் லைக் ப்ரீவியஸ்லி லைக் நேற்று கூட பிருத்வி ப்ரோ சொன்ன மாதிரி சஞ்சு சாம்சன் ஆடலைன்னா அந்த டீம்ல மிச்சம் இருக்கிறவங்க யாரும் ஆடுறவங்க இல்லைன்ட்டு இல்லை, ஃபார்ம்ல இருக்கிறவங்க யாருமே இல்லைன்றது லைக் பல மேட்ச்ல ப்ரூவ் ஆயிட்டு வந்துகிட்டு இருக்கு. ஒரு 70 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பட் நிறைய பால்ஸ் கூட ஒரு வேஸ்ட் பண்ணாருன்னு தான் நம்ம சொல்லணும். சரி, லைக் ஓவராலா பார்த்தோம்னா லைக் லைக் வந்து பேட்டிங்கை பத்தி சிஎஸ்கோட பேட்டிங்கை பத்தி இன்னைக்கு நடந்த மேட்ச்ல பேசுறதுக்கு லைக் பெருசா ஒண்ணுமே இல்லை. இட்ஸ் லைக் அவங்க இன்னைக்கு தோத்ததே பேட்டிங்னால தான் நம்ம சொல்லலாம். Madhu, your thoughts? ஃபர்ஸ்ட் திங் பிரஜர் சொன்ன மாதிரியே ஓவராலா பார்த்தா squad wasn't expected this way because I think எல்லா ஹைலைட்டா பார்த்தா சஞ்சு சாம்சன் போலன்னா வேற யாருமே போல இன்னைக்குன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இப்போ ஆல்சோ பிளேட் குட் பட் ஓனுக்கு யாரும் சப்போர்ட் கொடுக்கல. ஐ அண்டர்ஸ்டாண்ட் சஞ்சு சாம்சன் இன்னைக்கு இட் வாஸ் நாட் ஹிஸ் டே. பட் ஓவராலா பார்த்தா வேற பிளேயர்ஸ் யாருமே சப்போர்ட் கொடுக்கல. ஐ திங்க் அந்த மிடில் ஆர்டர் மட்டும் கொஞ்சம் அப்படி ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. லைக் ஜூபே எல்லாம் கொஞ்சம் புஷ் பண்ணாங்க. பட் ஓவராலா அந்த டார்கெட் இன்னும் சென்னை பிச்சில் 150 160 வால்ஸ் ரொம்ப சின்ன டார்கெட் அது. அண்ட் ஓவராலா மேட்ச் பார்த்தா இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் சென்னை. பட் யா ஜிடி ஜிடி bowling கூட நல்லா நல்லா இருந்துச்சு. பிகாஸ் எல்லாரும் நல்லா ஃபர்ஸ்ட் பேட்டிங் அவங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கலாம். பட் அட் த சேம் டைம் ஃபர்ஸ்ட் யார் போலிங் போடுவாங்க லைக் ரபாடா அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்ல ரொம்ப நல்லா போட்டா. ஐ திங்க் சஞ்சு சாம்சன் வாஸ் ஸ்ட்ரகிளிங் டு பிளே ஃபார் லைக் ஆல்மோஸ்ட் லைக் 5 balls 1 run 5 balls அந்த ரன்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ ஓவராலா பார்த்தா தே ஆக்சுவலி போல் வெரி குட். தோ இட் வாஸ் சென்னை டெம்பரேச்சர் ரொம்ப வெதர் கண்டிஷன் வாஸ் வெரி ஹை. ஸோ யா ஓவரால் மேட்ச் வாஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். அட் த சேம் டைம் இட் வாஸ் குவைட் சர்ப்ரைசிங். கொஞ்சம் சர்ப்ரைசிங் கால்ஸ் எடுத்தாங்க அந்த மேட்ச்ல. அவங்க ஊர்வில் பட்டேல் அவுட் ஆகி இமீடியட்டா அவனை உள்ள அனுப்பிட்டு இம்பாக்ட் சப் ரூல்ல சர்ப்ராஸ் கான கொண்டு வந்தாங்க. ஐ திங்க் அது ஒரு நீட்லெஸ்ஸான ஒரு சேஞ்சஸ் தோணுச்சு. பிகாஸ் அந்த நம்பர் 4ல பிரவிஸ் இருந்தான், சிவம் தூபே இருந்தான், ஓவர்டன் இருந்தான், கார்த்திக் சர்மா இருந்தான். இவ்வளவு பேட்டிங் லைன் அப் இருக்கும்போது அந்த இமீடியட்டா சர்ப்ராஸ் கான அங்க கொண்டு வந்து அந்த நம்பர் 4ல அது இமீடியட்டா ஊர்வில் பட்டேல் இப்பதான் மேட்ச்க்கே வந்திருக்கான். அவனை ஸ்வாப் பண்ணி டைரக்டா ஒரு இன்னொரு பேட்ஸ்மேன சர்ப்ராஸ் மாதிரி ஒருத்தனை எதுக்கு கொண்டு வரணும், அப்படி என்ன நீட் இருந்துச்சு? சப்போஸ் ஒரு 6 விக்கெட்ஸ் போயிருந்துச்சுன்னா கொண்டு வரது கூட. அண்ட் அவன் வந்து ஃபர்ஸ்ட் பால்லே அவுட் ஆகிட்டு போறான். சோ மெனி அன்னெசரி திங்ஸ் தோணுச்சு. மேபி அதனாலே அவங்களோட ஒரு போலர் ஷார்ட் வந்து தோணுச்சு அந்த மேட்ச்ல. தட் வாஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தேர் ப்ராப்ளம்ஸ். ஃபைனலி கேப்டன் இஸ் பேக் இன் ஃபார்ம். அதே ஒண்ணுதான் உங்களுக்கு பாசிட்டிவ்னு சொல்லணும். பேட்டட் ஆல் தி வே த்ரூ ஃப்ரம் த பிகினிங் டு த எண்ட் ஹி வாஸ் தேர். ஸோ அது ஒரு பட் இந்த மாதிரி நாக்கெல்லாம் நார்மல் மேட்சஸ் ஆடினா மாட்டிப்பாங்க. பிகாஸ் 10 overs அவனே ஆடிக்கான் 70 runs அடிக்கிறதுக்கு. பட் டுடே ஹி வாஸ் நீடட். ஸோ பட் யா 10 overs 30 runs சம் 35 சம்திங் தான் இருந்தாங்க. அங்க இருந்து 158 160 கொண்டு வந்ததே 158 கொண்டு வந்ததே ஒரு பிக் அச்சீவ்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். யா ஸோ லெட்ஸ் ஆல்சோ மது கொஞ்சம் டச் அப் பண்ணா ஜிடி போலிங்கை பத்தி. அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா லைக் எல்லா வாட்டியும் ஜெம்மி ஓவர்டன் வந்து அவன் லைக் 100% கொடுக்குறான் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, போலிங்கா இருந்தாலும் சரி. ஸோ அந்த லாஸ்ட் வந்த கொஞ்சம் ரன்ஸ் அவன் அடிச்ச நாக்கு தான்.
ஸோ லைக் பேட்டிங் சொல்றப்போ லைக் வீல் ஹேவ் டு ஈவன் அப்ரிஷியேட் ஜெமி ஓவர்டன் தான் சொல்லணும். இஸ் ரியலி டூயிங் அந்த கிரேட் ஃபார் த டீம் சிவம் தான் துபே, சொல்லணும். கார்த்திக் சர்மா, ஜெமி ஓல்டன் எல்லாம் ஒரு நல்ல ஃபைனல் லீடிங் கேப்பபிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. பட் யாரும் அந்த ப்ராப்பரா எண்டு வரைக்கும் எடுத்துட்டு போக மாட்டேங்கிறாங்க. பட் தே ஆர் டூயிங் தேர் ஜாப் என்டிஎஸா பண்றாங்க கரெக்டா. சிஎஸ்கேவோட மிடில் ஆர்டர் அண்ட் அதர் தென் சஞ்சு அட் த டாப் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அந்த டாப் 4 சீக்கிரமா விழுந்துருது. அதுதான் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகுது. ஸோ ஐ திங்க் தட் இஸ் தேர் பேட்டிங். இன்னைக்கு கைக்வாட் எத்தனா இன்னைக்கு மூவ் ஆகிருந்தானா டார்கெட் இவ்வளோ கூட வந்துக்காரு நினைக்கிறேன் இன்னைக்கு. தோ இட் வாஸ் ஏன்னா சென்னை இது ஓவராலா பேட்டிங் லைனை பார்த்தா ஐ மீன் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் நீ கைக்வாட் அடிக்கலன்னா வேற எவனும் அடிச்சுட்டு இன்னைக்கு. பட் ஓவராலா பார்த்தா சென்னை இது ஒருத்த வந்து அடிக்கிறான். தோ இட்ஸ் நாட் சஞ்சு இல்லைன்னா கைக்வாட், தோ இட்ஸ் நாட் கைக்வாட் ஆயுஷ் மாத்திரை அந்த மாதிரி இருக்கு ஸ்குவாடு. பட் யூனோ எவனோ வந்து அடிக்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் யூனோ புட்டிங் ஆன் தட் ஹையஸ்ட் டோட்டல் in the board is important because 150 160 is this year IPL quite seems very very low, though it doesn't matter like எந்த டீமாவோ இருக்கட்டும். இட்ஸ் வெரி அப்போ அந்த டைம்ல பேக் இன் தோஸ் டேஸ் ஐபிஎல் 170 தாண்டினாலே they used to struggle to chase. but இப்போ you saw the day before yesterday's match when yesterday's match Punjab chased 260 265 within 18-19 overs. So it will be very high for Chennai. So if one player is not doing good, doesn't mean like everybody should follow the same. Everybody should work on something. Putting on some 200 at least on the board. இப்படி ஆடினா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் பிகாஸ் அவங்க இந்த மாதிரி ஸ்லோ பிச்சஸ்ல ஆடுறது ஓகே. பட் அவங்க இனிமே ஆட போறதெல்லாம் கொஞ்சம் ஹெவி ட்ராக்ஸ்ல தான். ஸோ அதனால இப்படியே கண்டினியூ பண்ணாங்கன்னா இட் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் தம்னு தோணுது. ஸோ தே ஹேவ் டு ரீபிளான் தேர் பேட்டிங்னு தான் சொல்றேன். அட்லீஸ்ட் இப்போ ஒன் ஆர் டூ பீப்புள் ஃபார்முக்கு வந்தாலும் பிளே ஆஃப்ஸ் வந்துமே யூஸ் இல்லை ஜஸ்ட் ஃபார் நேம்ஸ் பிளே ஆஃப்ஸ் வந்து ஒரு யூஸும் இல்லை இன்கேஸ் இஃப் தே குவாலிஃபை. பட் யா இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் தம் வித் திஸ் பிளான்ஸ் அப்படின்னு தான் தோணுது. லெட்ஸ் டாக் அபவுட் ஜிடிஸ் போலிங். எஸ் ரபடா நல்லா போல் பண்ணா. பட் சிராஜ், ஹோல்டர், அர்ஷத் கான், ரஷீத் கான், மனோஜ் சுத்தர் இவ்வளோ பேர் போல் பண்ணாங்க. பட் இதுல காமெடி என்னன்னா ரஷீத் கான் இன்னைக்கு ஒரே ஒரு ஓவர் தான் போட்டான். ஐ டோன்ட் நோ, அந்த பால் ஸ்லோ ட்ராக் அவனை கொண்டு வந்ததே ஐ திங்க் 15th ஓவர்லயே சம்திங். அவ்வளோ நல்லா போட்டாங்க போலிங் அவங்க. லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல அடி வாங்கினாங்க தவிர அது வரைக்கும் நல்லா போலிங் போட்டாங்கன்னு தான் சொல்லணும். கிரெடிட்ஸ் ஹேஸ் டு பி கிவன் டு ஈச் அண்ட் எவ்ரி பவுலர் அவங்க சைட்ல. other than Rabada who took 3 wickets. Let's quickly talk about GT batting also. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ்நாடு ஸ்டேடியம்ல வந்து தமிழ்நாடு பையன் வேற லெவல்ல ஆடிட்டான்னு தான் சொல்லணும். ஸோ அவன் ஆடின நாக்கு விக்கெட் கொடுக்காம ஆடினான். அது கூட கில்ல ஆடினான். அதுக்கப்புறமா கில்லர் போனப்போ பட்லர் ஆடினான். ஸோ அங்கேயே மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்களோட ஓப்பனர்ஸ் ரியலி வேலைன்னு தான் சொல்லணும். லைக் அது ஸ்கோர் கம்மியா இருக்குன்னு ஈஸியா சீக்கிரமா சேஸ் பண்ணுன்ற மைண்ட் செட்ல ஆடாம கரெக்டா ஒருத்தர் ஆடிக்கிட்டு இருந்தான், அவரை சுத்திட்டு இருந்தான். ஒருத்தர் விக்கெட் போனப்போ இன்னொருத்தன் அந்த ரோல் எடுத்து ஆடுனா, இன்னொருத்தன் அவன் சுத்திட்டே தான் இருந்தான். ஸோ ஓவராலா இட் வாஸ் லைக் குட் பெர்ஃபார்மன்ஸ் பை தி பேட்டிங் டீம் நான் சொல்றேன். as Rajal சொன்ன மாதிரி it was not about Chennai and GT. It was like Chennai versus Tamil Nadu. The way Sai Sudarshan was playing, I think நாங்கள் இங்கே பார்த்தோம் இது. I mean நானோ பிரஜர் எல்லாம் இன்சைட் டாக்ஸ்ல பேசியிருந்தோம். But the way GT was playing, but still I'm quite surprised that GT took it at least 15 overs. Usually people chase it down within 10 overs, 15 overs. But 16 over கூட is a decent win. But எங்க அந்த லாஸ்ட் இந்த when it comes to talking about last and the 10 over 14-15 ஓவர்ல GT was doing ஸ்லோவா போயிருந்தாங்க. அந்த 50 ball 50, தென் அந்த லாஸ்ட் செகண்ட் ஓவர்ல எங்கோ ஒருத்தர் பவுண்டரி அடிச்சா, பட்லர் பவுண்டரி அடிச்சா. ஸோ அதனால தான் இட் வாஸ் லைக் good. I mean, not talking about it doesn't matter they win it and 19 over also it's fine. But run rate கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் தான் I expected. But overall about it was a good batting from GT. Yeah, Sai Sudarshan is continuing his good form from last RCB match 100 signing again. I continued. Shubman Gill's form again concerned.
ஐ டோன்ட் நோ, ஆர்சிபி மேலே இதுதான் பண்ணா 20 பால் 30, இன்னைக்கும் அதே 20 பால் 30. இஸ் இட் பிகாஸ் இவன் அடிக்கிறானேன்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் அந்த பக்கம் ஆடுவோம் அந்த மாதிரியா, இல்ல இதுதான் என்னோட இந்த சீசனோட ரோல் அந்த மாதிரி ஆடுறாங்கன்னா என்னன்னு தெரியல. பட் எனிவே தட் இஸ் நாட் ஹெல்பிங் டீம் when they பேட் ஃபர்ஸ்ட்னு தோணுது. ஸோ வாட் இஸ் மிஸ்ஸிங் ஃப்ரம் சுப்மன் கில் அண்ட் ஜாஸ் பட்லர்? ரெண்டு பேரும் கொஞ்சம் அக்ரெசிவா ஆட மாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்றாங்க. ஸோ தட் இஸ் புட்டிங் ப்ரெஷர் ஆன் சாய் சுதர்ஷன் தோணல. ஆக்சுவலி அவங்க ஸ்லோவா ஆடலைன்னா லைக் மொத்த டீமுக்குமே ப்ரெஷர்னு தான் இருக்கணும். இப்போ நீங்க ஸ்குவாட் வைஸ் பாத்தீங்கன்னா இல்ல இப்போ ஆக்சுவலி சுபம் கில் இருக்கட்டும். லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபி மேலே அதுதான் அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆச்சு. அட் ஒன் ஸ்டேஜ் தேவர் லுக்கிங் குட், 16 overs 165 சம்திங் இருந்தாங்க. பட் லாஸ்ட் 4 overs அவங்க ஜஸ்ட் ஐ திங்க் 40 runs தான் அடிச்சாங்க. அதுவே லைக் 1 or 2 லைக் அங்க லாஸ்ட் ஓவர்ல அடிச்சதுனால. ஸோ லைக் அதே அந்த இதை பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே அந்த டிராஃப்ட் சேஞ்ச் ஆகிறதே இந்த டாப் 3 விக்கெட்ஸ் விழுந்ததுனால தான். ஸோ அந்த லைக் அவங்க ஓப்பனர் சைடு ஒரு சைடு விழுந்துட்டாலே லைக் அதுக்கப்புறமா லைக் தே கிளியர்லி லோ, வேற யாருமே இல்லை அடிக்கிறதுக்கு. இவன் தோ இஃப் தேர் பேட்டிங் ஃபர்ஸ்ட், இவன் தோ இஃப் தேர் சேசிங். ஸோ அவங்க ஸ்லோவா ஆடி தான் ஆகணுன்ற சுச்சுவேஷன் இருக்கு போல. ஸோ அதனால தான், ஏன்னா ஒரு சைடு சாய் சுதர்ஷன் அடிச்சிட்டு இருக்கான். ஒரு வேளை சாய் சுதர்ஷன் அவுட் ஆனா மேபி கில்லோ பட்லரோ வில் ட்ரை இஸ் தட் ட்ரை ஃபார் அக்ரெசிவ் பிளேயிங் தான் தோணுது. பட் அன்லெஸ் இல்ல பட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே ஆல்மோஸ்ட் 10 overs கிட்ட ஆடிடுறாங்க யூஸ்வலி. ஸோ 10 overs அப்புறம் அவன் சாய் சுதர்ஷன் அவுட் ஆயிட்டு போயிட்டா, அதுக்கு மேல இவனும் அவுட் ஆயிட்டான்னா ஸோ அந்த 10-12 overs வேஸ்ட் ஆகுதுல்ல அந்த டீம். ஸோ இன்ஸ்டெட் அந்த ஸ்டார்டிங்ல இருந்து ரெண்டு பேரும் அடிச்சு ஆடிட்டா ஐ திங்க் ஜாஸ் பட்லரோ வாஷிங்டன் சுந்தர் ஷாருக் கான் யாராவது வந்து லாஸ்ட்ல பிக்கப் பண்ணிப்பாங்க அப்படின்னு தான் தோணுது. ஐ திங்க் மிடில் ஆர்டர்ல யா என் பிரஜர் சொன்ன மாதிரி இஸ் வாட் பிரஜர் இஸ் கரெக்ட். ஏன்னா அந்த சாய் சுதர்ஷன்னா அப்புறமா ஓப்பனர் கில்லு இவங்க எதுனா கொஞ்சம் அப்படி இப்படி மேலே கொலாப்ஸ் ஆச்சுன்னா பட்லர் அப்படி புஷ் பண்ணுவான், இல்லைன்ட்டு இல்லை. பட் மிடில் ஆர்டரா இட் கம்ஸ் டு ப்ராப்பர் மிடில் ஆர்டர் ஃப்ரம் ஜிடி, யாரு ஷாருக் கான் ஆகட்டும், ஹோல்டர் ஆகட்டும். ஐ மீன் நாட் டாக்கிங் அபவுட் ஹோல்டர் ஸ்பெஷலி, ஐ வாண்ட் டு டாக் அபவுட் இந்த யாரு ஷாருக் கான், வாஷிங்டன் சுந்தர், இந்த மாதிரி பிளேயர்ஸ் அவர்கிட்ட ரெண்டு வாங்கிக்கிறாங்க. பட் அந்த ஷாருக் கான் பத்தி பேசினேன்னா இந்த சீசன் என்டையர்ல அவர் 100 கூட சரியா கிராஸ் பண்ணல ஓவராலா பார்த்தா. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏன்னா வேற டீம் பண்ணா அட்லீஸ்ட் இந்த என்னன்றது இன் டர்ம்ஸ் ஆஃப் பவர் பிளே தேர் கிராசிங் 100. But GT is not crossing 100, but at least they're trying to save wickets rather than losing wickets. Because there is no chance like, Shah Rukh Khan coming in 14-15 over, going big runs like 50 அடிக்கிறது, or Washington Sundar on the 50 அடிக்கிறது. There is very rare happening when it comes to GT's batting, middle order batsmen. So in my opinion, what they are at least trying to put it on some decent total in the board rather than losing wicket or putting that pressure on the middle of the batsman. Exactly. பட் அவங்க ரன் ரேட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணுது. மது சொன்ன மாதிரி சீக்கிரமா முடிக்க வேண்டிய மேட்ச் அதையும் கொஞ்சம் டிராக் பண்ணி 16th over வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ரீசன் ஃபார் தட்னு தோணுது. பிகாஸ் தே டோன்ட் ட்ரஸ்ட் இன் தேர் மிடில் ஆர்டர், நீங்க சொன்ன மாதிரி. கமிங் டு சிஎஸ்கேஸ் bowling, லாஸ்ட் மேட்ச் மாதிரி ஐ திங்க் இந்த பிட்ச்ல ஸ்பின் ஒர்க் ஆகல. ஐ திங்க் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் மேபி இந்த பிட்ச்ல ஒர்க் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் தே டிடன்ட் ஹேவ் இனஃப் ஃபாஸ்ட் bowling ஆப்ஷன்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் அந்த சர்ப்ரைஸை கொண்டு வந்ததுனால. ஸோ வாட் ஹேப்பன் டு அகில் ஹுசேன்? இன்னைக்கு அடி வாங்கிட்டான், லைக் 45 runs ஆல்மோஸ்ட் ஸ்பெல்லே கம்ப்ளீட் பண்ணல. ஸோ ஐ திங்க் ஸ்பின் ஆப்ஷன்ஸ் ரெண்டு பேரும் கொஞ்சம் அடி வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. Their bowling also was short by one because of including Sarfaraz Khan, which is a poor move தோணுது எனக்கு. What do you guys think about that? அதான் லைக் சிஎஸோட பவுலிங் இன்னைக்கு பார்த்தப்போ ரொம்ப நான் சூப்பரா எக்கனாமிக்கலா போட்டுக்கிறது வந்து காம்போஸ் மட்டும்தான். ஸோ நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பின்னர்ஸ்க்கு எதுவும் ஒர்க் ஆகல. ஸோ காம்போஜை தவிர மிச்சம் இருக்கிற எல்லா பவுலர்ஸும் லைக் அவங்க வந்து மினிமம் லைக் 9 to 10 to 11 runs கொடுத்துட்டே தான் இருந்தாங்க, whichever the over they bowl. ஸோ லைக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவுலிங்னு பார்த்தா காம்போஸ் என்ன கேட்டிங்கன்னா காம்போஸ் தவிர வேறு யாருக்குமே இன்னைக்கு ஒர்க் ஆகலன்னு தான் நம்ம சொல்லணும். அவ்வளோதான். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் லைக் அவங்கள லைக் வேற எதுவும் பேசுறதுக்கு இல்லை பவுலிங் பற்றின்னு சொல்லணும். இன்னைக்கு என்ன ரொம்ப ஹைலைட் என்ன தெரியுமா, எல்லாரும் ஓகே காம்போஸ் போட்டா அகில் ஹுசேன் போட்டா, லாஸ்ட்ல ஆறுசாமியோட எடுத்துன்னு வந்துட்டாங்க போலிங் போடுறது. சிவம் துபை ஷார்ட் பவுலர் ஷார்ட்.
அதான் ரொம்ப ஷார்ட் ஆயிருந்துச்சு. ஏன்னா அட்லீஸ்ட் அவ சிவம் துபே ஒரு ஓவர் போட்டா டிஸ்ட்ரிக்டா 7 8 ரன் கொடுத்தா ஓகே ஃபைன். பட் இட் வாஸ் லைக் குவைட் சர்ப்ரைசிங் when சிவம் துபே கேம் டு bowling. ஏன்னா கைக்வாட் லாஸ்ட்ல எப்படி ஆச்சுன்னா எப்படியோ தோற்க போறோம். அது யாரோ சொல்லுவாங்க நான் ஒரு bowling பண்ணாங்க நோ நோ bowling பண்ணாங்க அந்த மாதிரியா வந்து கொடுத்தாங்க. பட் யா ஓவரால் இட் வாஸ் லைக் டீசன்ட். பட் it was not up to Chennai's bowling line பார்த்தா Akhilusen. I mean, Chennai's more initial time Chennai was fully dependent on Matt Henry. அவனை உக்காரச்சிட்டாங்க. Now in the 2 3 games the uh, Akhilusen கொண்டாங்க. Akhilusen also is like he did good, but today கொஞ்சம் அடி வாங்கினா பிரித்வி சொன்ன மாதிரி கொஞ்சம் ஸ்லோ பிச் ஆயிடுச்சு. அண்ட் ஓவராலா பார்த்தா சென்னையில கொஞ்சம் டீசெண்டா நியூட்ரலா அண்ட் அந்த கன்சிஸ்டன்சி வச்சு bowling போடுறது யாருன்னா தட் இஸ் அன்ஷுல் காம்போஸ் மட்டும்தான். ஓவராலா பார்த்தா இட் வாஸ் லைக் இன் டுடேஸ் கேம் சென்னைஸ் bowling lineup was not decent. It was below average தான். யா ஸோ டஃப் டேஸ் ahead ஃபார் சிஎஸ்கே தான் சொல்லணும். பிகாஸ் இந்த லாஸ் அவங்களுக்கு வாஸ் நாட் நீடட்னு தான் சொல்லணும். பிகாஸ் நெக்ஸ்ட் 6 கேம்ஸ்ல அவங்க மினிமம் ஐ திங்க் 5 கேம்ஸ் ஜெயிக்கணும். 4 to 5 கேம்ஸ் அட்லீஸ்ட் ஜெயிக்கிற மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்காங்க அவங்க. 4 ஜெயிச்சா ஆல்மோஸ்ட் தே கேன் பி இன் தட் நம்பர் 4 ஸ்லாட். 5 ஜெயிச்சா தே கேன் கோ அப்னு அந்த மாதிரி தான் ஆடணும். ஸோ இட் இஸ் அ டிஃபிகல்ட் சாய்ஸ் அட் திஸ் பாயிண்ட் தான் சொல்லுது. With this loss again GT ரெண்டு பேரும் ஐ மீன் அவங்க ஈக்குவல் லாஸஸ் ஈக்குவல் வின்ஸ் 4-4 வச்சுட்டு மிடில் கரெக்டா உட்காந்துட்டு இருக்காங்க. நவ் எவ்ரி திங் இஸ் இன் தேர் ஹேண்ட்ஸ் தான். ஐ திங்க் தே ஹாவ் மச் ஈஸியர் ஆப்ஷன் தென் சிஎஸ்கேன்னு சொல்றேன். ஸோ சிஎஸ்கே இப்போ இந்த ஒரு டிஃபீட்டுக்கு அப்புறம் ஐ திங்க் 1 வீக் பிரேக் வேற. நெக்ஸ்ட் சாட்டர்டே தான் உங்களுக்கு மேட்ச். அது எம்ஐ மேல சேம் சென்னையில தான் மேட்ச். ஸோ தட் இஸ் அகெயின் கோயிங் டு டேக் சம் மொமெண்டம் ஃப்ரம் தெம்னு தோணுது. ஐ திங்க் 1 வீக் பிரேக் கூட கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆக சான்சஸ் இருக்கு. பட் ஒன் குட் திங் என்னன்னா தோனி ரிட்டர்ன் ஆகிறதுக்கு நல்ல கொஞ்சம் கேப் இருக்கு மறுபடியும். ஸோ ஐ டோன்ட் நோ இஃப் அட்லீஸ்ட் இன் தட் மேட்ச் தோனி வில் பி பேக் ஆர் நாட் சென்னையில். ஃபார் ஜிடி இட் இஸ் அகேன் 3 days பிரேக். தே வில் பிளே ஆர்சிபி at அகமதாபாத். ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்சாக இருக்க போகுது. பிகாஸ் அகமதாபாத்ல ஆர்சிபிக்கு ஜிடி எப்பவுமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. RCB has dominated in Ahmedabad against GT, so it will be a good contest அங்க கூட. That is after 3 days, so it will be interesting for both of the teams. So both are in difficult. I mean, GT is in comparatively easier position, but CSK is in difficult position. இப்போதைக்குன்னு சொல்றேன். That's it about discussion on this match நினைக்கிறேன். Let's also do a quick preview on tomorrow's match. Yeah, so tomorrow it will be Delhi versus RCB at Delhi. So டெல்லிக்கு ஒரு குவிக் மேட்ச் சாட்டர்டே முடிச்சு இமிடியேட்டா மண்டே இன்னொரு மேட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் டெல்லியில தான் மேட்ச். லாஸ்ட் இட் வாஸ் ஹை ஸ்கோரிங் மேட்ச். யுவர் எக்ஸ்பெக்டேஷன் கைஸ்? ஸோ லைக் ரெண்டு டீமுமே லைக் ஈக்குவலா தான் இருக்காங்க. அண்ட் லைக் ஆர்சிபியும் ஜெயிச்சுட்டு திருப்பி ஜெயிக்க வராங்க. ஸோ லைக் அவங்க திருப்பி தோக்குறதுக்கு இஷ்டப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் டெல்லி கூட அவ்வளோ ஸ்கோர் அடிச்சுட்டு தோத்துருக்காங்க. ஸோ அவங்களும் ஒரு ஃபயரோட தான் வருவாங்கன்னு தோணுது. ஸோ நாளைக்கோட மேட்ச் கொஞ்சம் ரைவலரியா தான் இருக்கும்னு தோணுது. லைக் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரெண்டு டீமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. Madhu, your thoughts? Yeah, I mean, first match we lost against Delhi in Chinnaswamy because ये मेरा ग्राउंड है అంటే రాహుల్ சொன்னா. ஸோ இந்த வாட்டி கோலி ஏன் மேரா கிரவுண்ட் சொல்வா டெல்லியில. ஸோ தெர் இஸ் சான்சஸ் லைக் சொன்ன மாதிரி இட் வில் பி a very rivalry match. It will be very very interesting match again. But last time கூட இப்படியே ஆச்சு. இப்போ நாட் ஆஃப் டெல்லியில ஐ திங்க் இட் வாஸ் லைக் டெல்லி வர்சஸ் ஆர்சிபி அகைன். கேஎல் ராகுல் ஆர்சிபி மேல லைன் வச்சுட்டு அந்த காந்தார் எக்ஸ்போர்ட்டா திரும்ப சென்னை ஆர்சிபி டெல்லியில ஜஸ்ட் கோலி லைன் அடிக்க பார்த்தா பட் சீக்கிரமா அவுட் ஆயிட்டான். பட் ஓவரால் டாக்கிங் லைக் இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் ஃபார் டுமாரோஸ். அண்ட் இட் வில் பி ஹை ஸ்கோரிங் கேமாவும் பார்க்கலாம். அண்ட் ஐ டோன்ட் திங்க் ஸோ என்னன்றது இவங்க ஜெயிக்குவாங்க அவங்க ஜெயிக்குவாங்கன்ட்டு இல்லை. பட் இட் வில் பி வெரி 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 இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் அண்ட் மோர் டாமினேட்டிங் two dominating teams because RCB we know everybody is performing good. At the same time Delhi lo same teams are there and they are also dominating in the IPL. So it will be very quite interesting.
அண்ட் எதிர்பார்க்கிறோம் நாளைக்கு மேட்ச். Yeah, one interesting battle, and Mitchell Stark is back tomorrow. So he is going to open the bowling with to Virat Kohli. So அது ஒரு நல்ல contest இருக்க போகுது. I think அவங்களோட bowling கொஞ்சம் அடி வாங்கிட்டு இருக்கு அட்லீஸ்ட் இது. So it will be a good opportunity to see like அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு. So that will be a good contest to watch out for. Small grounds என்ன வேணா ஆகலாம், சொல்ல முடியாது. So let's see how it goes. Who are your impact players for tomorrow? So from RCB, I would pick Padikkal as an impactful player. And from Delhi, I would go with KL Rahul because our last match current form just 1 day gap da. So even he might go big tomorrow in Tonadu. So RCB lande Padikkal and Delhi lande KL Rahul. Okay, Madhu, your picks. Definitely King from RCB, it's Virat Kohli. It's just because he's playing against his team, Delhi, in his home state. So it's Kohli. And in this side, I'm a bit confused between two people. One is Rahul and Stark. So Stark, all effect though, but yeah, Rahul will be definitely in form. It's tough rivalry. So it's Kohli and Rahul. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பிக் பண்ண போறேன். ஐ திங்க் ஐ வில் பிக் மிச்சல் ஸ்டார்க். அவனோட அனௌன்ஸ்மெண்ட்டை இது பண்ணுவான்னு தோணுது நாளைக்கு. கொஞ்சம் விக்கெட்ஸ் அந்த டாப் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் இந்த டீம் மிடில் ஆர்டர் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகும் அந்த அக்ஷர் பட்டேல் அண்ட் குல்தீப் சிங்க்கு. ஸோ எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்கன்ற ஒரு டிஃப்ரெண்ட் சேலஞ்ச் கிடைக்கும்னு தோணுது. ஸோ இட் வில் பி அன் இன்ட்ரெஸ்டிங் டாப் ஆர்டர் கிளாஷ் மிச்சல் ஸ்டார்க்னு தோணுது. ஸோ ஐ வில் பிக் மிச்சல் ஸ்டார்க் ஃப்ரம் டெல்லி. From RCB, I will go with Rajat Patidar because எனக்கு என்னவோ நாளைக்கு அந்த டாப் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ரஜத் பத்திதார் will come and play some kind of a knock ன்னு தோணுது. So just because of that, Rajat Patidar and Mitchell Stark from one of the both these teams. So what is your prediction, guys? So I think like RCB will win tomorrow. So like percentage thonla, but RCB might win in tomorrow. Okay. Madhu, your prediction? Same. Definitely RCB will win, but it will be tough rivalry. It will be like 75-25. RCB. Okay. Yeah, so even I feel RCB might edge at some point. அவங்க bowling அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண இந்த டீஸ் பேட்டிங் மேலன்னு தோணுது. So just because of that, I'm giving a slight edge. Not more 50-48 கொடுக்குறேன். ஏன்னா இது ஒரு டைட் மேட்சாக இருக்கும்னு I'm expecting. So 52 towards RCB and 48 Delhi. So இதுதான் என்னோட ப்ரொடிக்ஷன். So I think yeah, not as expected as Saturday's matches. இன்னைக்கு மேட்ச் கொஞ்சம் என்ன சொல்றது ரொம்ப ஒன் சைடட் மேட்சா இருந்திருக்கு ஆஃப்டர்நூன். ஸோ நாட் ஆஸ் வாட் வி எக்ஸ்பெக்டட். ஸோ லெட்ஸ் ஹோப் டுமாரோ இட் வில் பி ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஆஸ் வி விஷ் அப்படின்னு நினைக்கிறாங்க கோட்லால. ஸோ until we come back and do the post match review of evening's match of Sunday. Bye bye guys. Thank See you. you. Bye bye. Bye.